தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நீங்கள் இப்போ சைடில் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி நீங்களே உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வச்சு எப்படி நீங்களே எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில இடத்துல நீங்கள் பார்க்கல அப்படின்னாலே உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் எனக்கு நடந்திருக்கு. அதாவது எடிட்டிங் ஆப்ஸில் ஒரு சில இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக போயிடுவாங்க. ஸோ வீடியோ போடுறவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அதோட இது தெரியும். ஸோ வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அது எப்படி பண்ணால் அது மாதிரி நீங்கள் எடிட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுறீங்கன்னா நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அது ஏன்னா நீ எப்படி இது மாதிரி எடிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட பேர் பார்த்திங்க அப்படின்னா டூன்மி அப்படின்ற இந்த அப்ளிகேஷனோட லோகோவும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரல. அது ஏன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் தந்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் லிங்க் ரீப்ளேஸ் பண்ணுவேன். பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதனால நான் சொல்கிறேன், டூன்மி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் கொடுக்கறதில்ல. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ளே ஸ்டோரில் போட்டாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் எடிட் பண்ணுறது எப்படின்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ டூன்மி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா சூஸ் ஃபோட்டோ இருக்கும். அந்த சூஸ் ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை டியூன் பண்ணி அதுவே உங்களுக்கு காமிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொபைல் டேட்டா தேவைப்படும். ஸோ அதனால் மொபைல் டேட்டா எதுக்கும் ஆன்லேயே வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொன்னேன். இதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க சொன்னேன். அது ஏன்னா நீங்களே சூஸ் ஃபோட்டோ கொடுத்து இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். நான் சொல்கிற மாதிரி, அதாவது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்களா, வீடியோவில் தம்ப்நெயிலையும் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் பார்த்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை விட்டு வெளியே டூன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது டாப் அண்ட் ட்ரெண்டிங் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டாப் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் ஃபோட்டோஸ் நீங்கள் எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த கார்ட்டூன் எஃபெக்டில் நீங்கள் ஃபோட்டோ மாற்றணுமோ அந்த எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த எஃபெக்ட் நான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அதே எஃபெக்டில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கருப்பாக இருந்தாலும் இது வெள்ளையாக மாற்றிடும். ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் இது கரெக்டாக டியூன் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஆட்ஸ் வரும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபேஸ் இல்லை அப்படின்னா நாட் எனேபிள் டு டியூன் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் நிறையா ஃபோட்டோஸ் சாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 4th சாம்பிள் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ 4th சாம்பிளாக நீங்கள் எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எஃபெக்டை சூஸ் பண்ணாலும் 4th சாம்பிள் தான் உங்களுக்கு பெட்டராக காமிக்கும். ஸ்கின் க்ளோவாக இருக்கிற மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் 4th ஆப்ஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி மாற்றணும் அப்படின்னா, அதாவது இன்ஸ்டாகிராம் லோகோக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரியும் ஒரு சில ஸ்கெச்சஸ்லாம் அடித்த மாதிரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்ட் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ட் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்ப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு நிமிஷம், நீங்கள் இப்போ சைடில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களா, இதுதான் என்னோடய ஒரிஜினலான ஒரு ஃபேஸு. ஸோ ஏன் நான் இன்னும் ஃபேஸ் கட்டி வீடியோ போடல அப்படின்னா என்னோடய கேமரா பார்த்திங்கன்னா நல்லா கேப்சர் பண்ணாது. அது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோதான் லைட்டிங் செட்டப் பண்ணாலும் ஃபேஸ் கன்றாவே தான் காமிக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸும் ஒரிஜினலாகவே கன்றாவே இருக்கிறனால என்னமோ தெரில. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக காமிக்கிறது இல்லை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கூடி சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் காட்டி வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் காட்டி நான் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, இத்தனை நாளாக நான் ஏன் ஃபேஸ் காட்டி வீடியோ போடல அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மொபைலை வச்சு தான் நான் இது வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இனிமேட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நான் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லோகோ இதெல்லாம் வந்து நான் எப்படி வச்சேன் அப்படின்னா, இது மாதிரி இருக்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து காமிக்கும். இதில் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டும் வந்து காமிக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்ததெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிகர் இட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து 2வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கல்ல, ஸோ வந்து ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று அடிச்சு விட்ருக்கோம். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆயில் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லோகோக்குள்ளே உங்களோட ஃபேஸ் இருக்க மாதிரி. ஸோ இப்போ வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து ப்ராசஸ் ஆகும். இதுக்கு வந்து மொபைல் டேட்டா வந்து தேவைப்படும். ஸோ எவ்வளோ தான் ஸ்பீடான மொபைல் டேட்டா இருந்தாலும் அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட ஃபோட்டோஸும் இது மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தந்துடும். ஸோ இதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ நான் சொன்ன மாதிரியே தமிழில் எது மாதிரி காமிச்சனோ அதே ஃபோட்டோஸ் நான் வந்து இங்கே எடிட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து இன்க்ரீஸ் ஸ்ப்ளாட்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிச்சேன்ல, ஸோ இப்போ அந்த இன்க்ரீஸ் ஸ்ப்ளாட்டரையும் நான் வந்து காமிச்சிட்றேன். பின்னாடி இன்க்ரீஸ் ஸ்ப்ளாட் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து எல்லா ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி காமிச்சேன். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை நீங்களும் உங்களோட ஓனில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை கார்ட்டூனில் மேக் பண்ணலாம் கூட, கார்ட்டூனில் மேக் பண்ணாமல் இதிலே வந்து சாதாரணமாக இது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். கார்ட்டூனில் மேக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து கலர் ஃபில்டரில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஃபோட்டோ கார்ட்டூன் இல்லை, சாதாரண ஒரு ஃபோட்டோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம்ஸை நீங்களும் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அனிமல்ஸ், எமோஷன்ஸ், ஆல்ஃப் அனிமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மார்க் வந்து வரும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கொடுத்துருவீங்க அப்படின்னா இது மாதிரி சேவ் டு டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டூன் மீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் மார்க் வந்து சுத்தமாக வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ until this signing off with Alfa Tech Tamil.